எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இந்த படிப்புகளுக்கு அடுத்தபடியாக மருத்துவர் என்ற ஒரு அங்கீகாரத்தை மாணவருக்கு பெற்றுத்தரக்கூடிய படிப்புகளாக இருப்பதுதான் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி என்ற இந்த படிப்புகள். இந்த கோர்சஸ் மாணவர்கள் படிப்பதற்காக இந்தியாவுக்குள்ள 2 வகையான கலந்தாய்வுகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதுல முதல் வகையான கலந்தாய்வு அப்படிங்கிறது ஸ்டேட் லெவல்ல நடைபெறக்கூடிய கலந்தாய்வு. ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 85% இடங்கள் மற்றும் செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்களை நிரப்புவதற்காக ஒவ்வொரு மாநிலங்களும் ஸ்டேட் செலக்ஷன் கமிட்டியின் மூலமாக கலந்தாய்வை நடத்துகின்றார்கள். அதனோடு சேர்த்து அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த 15% இடங்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் நேஷனல் யூனிவர்சிட்டிஸினுடைய 100% இடங்கள், டீம்டு யூனிவர்சிட்டிஸினுடைய 100% இடங்களை நிரப்புவதற்காக ஆயுஷ் அட்மிஷன்ஸ் சென்ட்ரல் கவுன்சில் கமிட்டியின் மூலமாக ஆல் இந்தியா கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறுகின்றது. மாணவர்கள் இந்த AACCC இந்த கலந்தாய்வுல கலந்து கொள்வதன் மூலமாக BAMS, BSMS, BUMS, PHMS இந்த படிப்புகளோடு சேர்த்து பேச்சுலர் ஆஃப் பார்மசி ஆயுர்வேதிக் அப்படிங்கிற இந்த கோர்ஸையும் படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கின்றது. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா மாணவர்களுக்கு நீட் மதிப்பெண்கள் கட்டாயம் தேவைப்படுவதாக இருக்கின்றது. இந்தியா முழுக்க இந்த கோர்சஸ் வழங்கக்கூடிய கல்லூரிகளுடைய எண்ணிக்கை மற்றும் இடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பார்த்தலாம். அதுல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன். இந்த கோர்ஸை வழங்குவதற்காக இந்தியா முழுக்க 67 அரசு மருத்துவ கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 615. 20 அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் இந்த ஆயுர்வேதிக் படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்லூரியில் 205 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. 6 சென்ட்ரல் மற்றும் நேஷனல் கல்வி நிறுவனங்களும் ஆயுர்வேதிக் படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிறுவனங்களிலிருந்து 484 இடங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக கிடைக்கின்றது. இந்த வரிசையில 10 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்கள் இந்தியா முழுக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகள்ல 920 இடங்கள் இருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன். இந்தியா முழுக்க 35 அரசு மருத்துவ கல்லூரிகள் இந்த படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்லூரிகளிலிருந்து 398 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. அரசு உதவி பெறும் கல்லூரிகளினுடைய வரிசையில் 6 கல்லூரிகள் ஹோமியோபதி படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். 84 இடங்கள் அந்த கல்லூரிகள்ல மாணவர்களுக்காக இருக்கின்றது. மத்திய பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் 2 பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த பல்கலைக்கழகங்களில் இருந்து 117 இடங்கள் அப்படிங்கிறது இந்த கவுன்சிலிங் மூலமாக நிரப்பப்படுகின்றது. டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்தவரையிலும் 7 கல்வி நிறுவனங்கள் ஹோமியோபதி படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். 480 இடங்கள் அந்த கல்லூரிகளில் இருக்கின்றது. யுனானி படிப்புகளை பொறுத்தவரையிலும் 10 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இந்தியா முழுக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 43 இடங்கள் மட்டும்தான் அந்த படிப்புகளுக்காக இருக்கின்றது. அதனோடு 4 எய்டட் கல்லூரிகளும் ஒரு மத்திய பல்கலைக்கழகமும் யுனானி படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. இந்த வரிசையில டீம்டு யூனிவர்சிட்டிஸிலிருந்து ஒரு 45 இடங்களும் யுனானி படிப்புகளை படிப்பதற்காக மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன்ஸ் இந்த கோர்ஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கின்றது. அரசு கல்லூரிகள் வரிசையில 2 அரசு கல்லூரிகள் இந்த சித்தா படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். 24 இடங்கள் அந்த கல்லூரிகள் இருக்கின்றது. இந்த சித்தா படிப்புகளை வழங்குவதற்கென ஒரு மத்திய பல்கலைக்கழகமும் தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 58 இடங்கள் அந்த கல்லூரியிலிருந்து மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த வரிசையில ஆயுர்வேதிக் பார்மசி படிப்புகளை படிப்பதற்காக ஒரு அரசு கல்லூரியும் இந்தியாவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்லூரியிலிருந்து 46 இடங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக கிடைக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அரசு கல்லூரிகளிலிருந்து 1126 இடங்களும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலிருந்து 289 இடங்களும், மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து 685 இடங்களும், டீம்டு யூனிவர்சிட்டிஸிலிருந்து 1445 இடங்களும் இந்த AACCC இந்த கலந்தாய்வின் மூலமாகத்தான் நிரப்பப்படுகின்றது. இந்த வருஷத்தினுடைய அகில இந்திய கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கும் சாய்ஸ் ஃபில்லிங் செய்வதற்கும் இறுதி நாள் அப்படிங்கிறது நாளை இரவுடன் நிறைவட இருக்கின்றது. எனவே மாணவர்களே, இந்த வாய்ப்பை நீங்கள் நிச்சயம் தவற விடாதீர்கள். விண்ணப்பிக்காத மாணவர்கள் நிச்சயம் நாளைக்குள் விண்ணப்பித்து இந்த கலந்தாய்விலே கலந்து கொள்ளுங்கள். கல்லூரி கட்டணத்தை பொறுத்தவரை 20,000க்கும் குறைவான கட்டணத்துல இந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா அதற்காக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது அரசு நிறுவனங்கள். நீங்க செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல இந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா அதற்காக ஒரு வருட கட்டணம் அப்படிங்கிறது 1,25,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்தாய்வுல மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரை 1000 ரூபாயும், SC ST பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேட்டகரியை பொறுத்தவரை 500 ரூபாயும், டீம்டு யூனிவர்சிட்டியில சென்று படிப்பதற்காக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா விண்ணப்ப கட்டணமாக 5,000 ரூபீஸ் அப்படிங்கிறது செலுத்த வேண்டியதாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் தருணத்திலே மாணவர்கள் ரீஃபண்டபிள் டெபாசிட்டையும் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்கள்ல விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் என்ற அடிப்படையில் 20,000 ரூபாயும், டீம்டு யூனிவர்சிட்டியில விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா 50,000 ரூபாயும் செக்யூரிட்டி டெபாசிட்டாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த கலந்தாய்வுல கலந்து கொள்கின்ற பொழுது
இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல போய் படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். லாஸ்ட் இயர் எவ்வளவு ரேங்க் வரலும் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவல் நான் பார்த்தோம். அந்த வரிசையில சித்தா கோர்சஸ் பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 91,296 ரேங்க்ல இருந்து 1,22,679 ரேங்க் வரலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 1,21,718 ரேங்க்ல இருந்து 2,35,816 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 71,324 ரேங்க்ல இருந்து 1,33,488 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 2,43,949 ரேங்க்ல இருந்து 2,85,133 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரையிலும் 3,66,475 ரேங்க்ல இருந்து 4,40,885 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் கிடைத்திருக்கின்றது. ஆயுர்வேதிக் கோர்ஸ் பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில அரசு மருத்துவ கல்லூரியில 22,218 இருந்து 69,187 வரையிலும், எய்டட் கல்லூரியில 78,030 ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 25,196 ரேங்க்ல இருந்து 70,575 ரேங்க் வரையிலும், எய்டட் கல்லூரிகள்ல 93,391 ரேங்க் வரையிலும் இடம் கிடைத்திருக்கின்றது. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 21,781 ரேங்க்ல இருந்து 72,244 ரேங்க் வரையிலும், எய்டட் கல்லூரியில 81,716 ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,10,426 ரேங்க்ல இருந்து 1,91,931 ரேங்க் வரையிலும், எய்டட் கல்லூரியில 2,03,801 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 83,866 ரேங்க்ல இருந்து 2,81,889 ரேங்க் வரையிலும், எய்டட் கல்லூரியில 3,10,783 ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ஹோமியோபதி கோர்ஸை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 23,219 இருந்து 1,50,285 வரை அரசு கல்லூரிகளிலும், எய்டட் கல்லூரியை பொறுத்தவரையிலும் 1,54,203 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 34,850 ரேங்க்ல இருந்து 1,72,169 ரேங்க் வரையிலும், எய்டட் கல்லூரியை பொறுத்தவரையிலும் 1,88,664 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 35,686 ரேங்க்ல இருந்து 1,56,332 ரேங்க் வரையிலும், எய்டட் கல்லூரியை பொறுத்தவரையிலும் 1,63,485 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,56,798 ரேங்க்ல இருந்து 2,76,499 ரேங்க் வரையிலும் அரசு மருத்துவ கல்லூரிகள்லையும், எய்டட் கல்லூரிகள்ல 2,09,869 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரை 2,27,225 ரேங்க்ல இருந்து 4,19,587 ரேங்க் வரையிலும், எய்டட் கல்லூரிகளை பொறுத்தவரையிலும் 4,01,621 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. யுனானி கோர்ஸை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 27,017 ரேங்க்ல இருந்து 1,38,122 ரேங்க் வரையிலும் அரசு கல்லூரியிலையும், எய்டட் கல்லூரியை பொறுத்தவரையிலும் 1,82,278 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 29,009 ரேங்க்ல இருந்து 1,34,452 ரேங்க் வரையிலும், எய்டட் கல்லூரியில 1,85,850 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 35,509 ரேங்க்ல இருந்து 1,54,583 ரேங்க் வரையிலும், எய்டட் கல்லூரியை பொறுத்தவரையிலும் 1,85,995 ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் அரசு மருத்துவ கல்லூரியில 1,78,507 ரேங்க்ல இருந்து 2,96,870 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 2,41,048 ரேங்க்ல இருந்து 4,48,513 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வரிசையில பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் பார்மசி அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸையும் மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. எனவே மாணவர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட வேண்டாம். தகுதியான மாணவர்கள் இந்த கலந்தாய்விலே கலந்து கொண்டு மிக குறைவான கட்டணத்திலே இந்த மருத்துவ படிப்புகளை படித்து மருத்துவர் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்களை சந்திக்கலாம். நன்றி.